ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி குருமா பண்ண போகிறோம் இட்லிக்கு. ஃபஸ்ட்டு அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுக்கிறோம். அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்ச உடனே பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் ஆன உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், அதை நம்ம சேர்த்துக்கிறோம். அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கின உடனே 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டு வதங்கின உடனே நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம், கசகசா, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது தக்காளி நல்ல மிளகாத்தூளோடு சேர்ந்து பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கோம். அதில் நம்ம அரைச்ச தேங்காவை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்த உடனே அதில் கொத்தமல்லி